இல்ல அது கமலா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், என்னுடைய வயது 45. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது 2 வயதில் இறந்து விட்டது. இப்பொழுது எனக்கு வயது 45 வயசு. ஆனால் நான் ஐவிஎஃப் பண்ணலாமா? இப்பொழுது பண்ணால் குழந்தை கிடைக்குமா? கமலா, வயது என்பது குழந்தை பேருக்கு தடையே இல்லை. 45 வயதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். ஆனால் இப்பொழுது உள்ள ஏஆர்டி லா 2022 படி 50 வயதை கடந்த பெண்கள் குழந்தை பேர் பெற முடியாது. ஏன்னா 2022க்கு முன்பு எந்த சட்டமும் வயது வரம்புக்கு இல்லை. எந்த வயதிலும் குழந்தை பெற்றுக்கலாம். எங்கள் ஆகாஷில் 63 வயதில் குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க. 56 வயதில் இரட்டை குழந்தை பெற்றவங்க உலக சாதனை படைச்சிருக்கிறோம். ஆனால் இன்று இந்த சட்டத்தின்படி 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் தான் குழந்தை பேர் பெற முடியும். ஸோ அந்த வயதில் 45 வயது என்பது வயதில்லை, கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பேர் பெற முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் கமலா, 45 வயதில் உங்களுடைய கரு முட்டைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், இருக்கிற முட்டைகளுடைய வளர்ச்சியும் குறைவாக இருக்கும், கருத்தரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்க கண்டிஷனில் கண்டிப்பாக உங்கள் கரு முட்டைகள் வைத்து பண்ண முடியுமா என்பதை உங்கள் மருத்துவர் பரிசோதித்து செய்வாங்க. ஆனால் ஒருவேளை உங்களோட கரு முட்டைகள் உங்கள் முட்டைகள் மூலமாக குழந்தை பேர் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட கரு முட்டைகளை தானமாக பெற்று உங்கள் கணவர் விந்தோடு சேர்த்து கருத்தரிக்க வைக்க முடியும். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, பொதுவாக பெண்களுக்கு தான் வயது கூட கூட கருமுட்டைகள் இல்லாமல் போகும். ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக விந்தணுக்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய கணவரின் ஜெனட்டிக் குழந்தை ஒரு தானம் பெற்ற முட்டை மூலமாக குழந்தை பேர் பெறுவதற்கு 70% வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றும் கருமுட்டைகள் தானம் என்பது ஒரு வயதான பெண்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய கர்ப்பப்பையில் குழந்தையை சுமந்து பெற முடியும். ஒரே ஒரு விஷயம் கமலா, உங்களுடைய உடல் ரீதியான இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் உடல் ரீதியான எந்த நோய்களும் இல்லாமல் இருந்து உங்கள் கர்ப்பப்பை, உங்கள் மார்பகம், கர்ப்பவாய் இதில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் நார்மலாக இருந்தால், மாதவிலக்கே நின்றிருந்தால் கூட இந்த வகையில் குழந்தை பேர் பெற முடியும். ஸோ கண்டிப்பாக கரு முட்டைகள் தானம் பெற்று உங்கள் கர்ப்பப்பையிலை கரு வளர்ச்சி செய்ய வச்சா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். ஏன்னா தற்காலத்தில் நீங்கள் தத்தெடுப்பின் லா படி பார்த்தா கூட ஒரு 40 வயதை கடந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தத்தெடுக்கிற குழந்தை 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைகளால் உங்களை தாய் தகப்பனாக எடுத்துக்கொள்வது என்பது பல நேரங்களில் மனதளவில் பல விஷயங்களை பாதிக்கும். ஸோ இந்த வகையில் உங்களுடைய கர்ப்பப்பையில் உங்கள் ரத்தத்திலேருந்தே நீங்கள் வளர்க்க முடியும் முட்டைகள் தானம் முறைப்படி. ஸோ அந்த வகையில் கமலா, கண்டிப்பாக உடனே நீங்கள் தகுதி பெற்ற மருத்துவரை, ஒரு நல்ல ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் அணுகுங்க, முறையாக பரிசோதிங்க, உடனே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும்.